மாதிரி டாஸ் ஒர்க்கு, நோட்ஸ் ஆஃப் லெசன், நிறைய பேர் நோட்ஸ் ஆஃப் லெசனே எழுதல, அதனால தான் நிறைய பேரோட மார்க் போயிடுச்சு. ஓகேங்களா, நோட்ஸ் ஆஃப் லெசன்ல இருந்து எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. அதனால வாழ்த்துக்கள் சகோதரி. இப்ப ஐயா உங்களுக்கு எல்லாரும் கையை உயர்த்தி இயேசுக்கு நன்றி சொல்லலாமா? இந்த விபிஎஸ்னுடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஆரம்பத்திலேயே விபிஎஸ் வச்சு முடிச்சுட்டு அவங்கவுங்க ஊருக்கு போவாங்க. சரி, யாருக்கும் நம்ம டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடாது, அவங்க எல்லாம் முடித்து போன பிறகு கடைசியாக நம்ம வைப்போம் என்று இந்த விபிஎஸ்ஐ இந்த மந்த் எண்டில் கர்த்தர் வைக்கும்படி கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு அதிகமான பிள்ளைகளை கர்த்தர் வரவழைத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அடுத்த பலூன் ரெடி ஆயிடுச்சு, நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோ. என்ன காரணம் என்று சொன்னால், நாங்கள் இங்கே மாலையில் டெய்லி 6:30 மணிக்கு அமைதியாக இருக்கிற பிள்ளைகள்லாம் இல்லைன்னா யாருக்கும் பிரைஸ் கிடையாது. என்ன பாருங்க, எல்லா பிள்ளைங்க பாருங்க என்ன அழகா. கடந்த 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி இங்கே மாலையில் ஜெபம் ஆரம்பித்தோம், டெய்லி 6:30 மணிக்கு. இன்றோடு சேர்த்து 757வது நாள் அந்த ஜெபம். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு இன்றைக்கு இவ்வளோ பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த விபிஎஸ்க்காக நீண்ட நாட்களாக ஜெபித்தோம். அந்த ஜெபத்தின்படியே தொடங்கின நாளிலிருந்து இதுவரைக்கும் ஒரு நிறைவாய் முடிக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். இதற்காக ஒத்துழைப்பு கொடுத்த இந்த திடீர் நகர் ஜனங்களுக்கு எல்லாரும் நான் நன்றி கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். விசேஷமாக காவல்துறையிலிருந்து வந்து எங்களுக்காக உதவியாக இந்த நாளிலே பாதுகாப்பாக இருந்த அவர்களுக்கும், எங்களுடைய மனமார்ந்த இருக்கிறவராக இருக்கும் சபையினுடைய மூலமாக மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அதே போல தன்னுடைய வேலைகளை விட்டு வந்த டீச்சர்ஸ்கள், சிறு பிள்ளைகளை வைத்து நடத்தணும்னா ரொம்ப கஷ்டம். கடந்த ஒரு வாரமாக அவர்கள் தங்கள் வேலைகளை விட்டு வீட்டை விட்டு அனுதினமும் இந்த இடத்துல வந்து அவர்கள் செய்த இந்த சிறு பிள்ளைகள் ஊழியத்துக்காக அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. அதே போல் இந்த விபிஎஸ் நேரத்தில் இந்த சிறு பிள்ளைகளை பராமரிக்கும்படி வாலண்டியர்ஸாக வந்து பிள்ளைகளுக்காக உதவி செய்த ஒவ்வொருவருக்காகவும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அதே போல் மத்தியான நேரத்தில் டீச்சர்ஸ்களுக்கு உணவு கொடுக்கும்படி நாங்கள் பிரயாசப்பட்டு அதை கொடுத்தோம். அதற்காக உழைத்த சரண்யா, சிஸ்டர் சாந்தி, தினேஷ், ஊழியக்கார சகோதரி சுஜாதா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அதே போல் கடந்த வருடத்திலிருந்து இந்த வருடம் வரைக்குமாய் சண்டே ஸ்கூல் ஊழியத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6 டீச்சர்ஸ்கள் இருந்து ஒவ்வொரு வாரமும் வந்து இந்த சண்டே ஸ்கூலை நடத்தும்படி கர்த்தர் கிருபை தந்தார். அவர்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதே போல் ஒவ்வொரு வாரமும் தன் குடும்பத்தினுடைய சூழ்நிலை விட்டு காலையிலிருந்து இரவு இந்த இடத்துல ஆராதனை முடிகிற வரைக்கும் இருந்து எல்லாவற்றையும் கவனித்து பொறுப்பாக இருந்ததான பிரதர் பாபு அவருடைய ஃபேமிலிக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இவ்வளோ நேரமாய் இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து அமர்ந்து நாம் யாரையும் மகிமைப்படுத்தலை, கர்த்தரை மாத்திரம் மகிமைப்படுத்தியிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இதை நடத்தினதுனால எனக்கு எந்த பெருமையோ டீச்சர்ஸுக்கு எந்த பெருமையும் இல்லை, எல்லாமே கர்த்தர் ஒருவருக்கு. இது நிமித்தம் வந்த சகல துதி கன மகிமை மாட்சிமை வல்லமை புகழ் எல்லாம் இயேசு ஒருவருக்கு உண்டாகும்படியாய் நான் சொல்லுகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக பிரதர் சோம் அவர்கள் இவ்வளோ நேரமாக உங்களுக்கு முன்பதாக நின்று இந்த பிள்ளைகளை, அவர் வந்துட்டாமே இவருக்கு கொண்டாட்டம் தான். அவர் வராருனாலுமே சபை நிறைய பிள்ளைகள் வந்துடும். நல்ல ஒரு கரங்களை நல்லா உற்சாகமாக தட்டி அவர் மனைவி பிள்ளைகளை விட்டு எத்தனையோ ஊழியங்கள், பெரிய பெரிய ஊழியத்தில் அவருடைய பங்கு இருக்கிறது. நம்ம பெரிய ஊழியக்காரன் சொல்ல போனால் மோகன் சி லாசஸ் ஐயா கூட அவருக்கு நேரடியாக தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பெரிய ஊழியரோடு ஒரு தொடர்பு இருந்தாலும் ஒரு தாழ்மையுள்ள தேவ மனுஷனை நம்முடைய சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அநேக ஊழியத்தின் மத்தியிலே இந்த ஒரு வாரம் அளவும் அநேக இடங்களிலே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மட்டும் அவர் எல்லாருக்குமே அந்த பயிற்சி கொடுக்கும்படியாய் போவார். ஆனால் நம்ம இடத்துல மட்டும் தொடங்கின நாள் முதற்கொண்டு
இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். அதற்காக அவரையும் அவர் மனைவியுடைய பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கத்தரை ஸ்தோத்திரம்